ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இது ஒய்டு கொடுக்கல? ஒய்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெற்றுக்கோம். பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் வாரியம் மேலே நான் புகார் அடிப்பேன் ஐசிசி கிட்ட. கண்டிப்பாக அம்பையர்கள் பாகிஸ்தான் அணிக்கிட்ட பணம் வாங்கிட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா 5 ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தினாங்க. அது குறித்து ஓப்பனாக பத்திரிகைகள் சந்திப்பில் பாகிஸ்தானை விமர்சித்து பேசியிருக்காருங்க முன்னாள் இலங்கை வீரர். இப்போ இலங்கை அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக இருக்கும் லசித் மலிங்கா. அது மட்டும் இல்லாமல் நான் ஐசிசி கிட்ட புகார் அளிப்போம்பா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சதி பண்ணியிருக்காங்க, ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஒரு கோவத்துடன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று என்ன பேட்டிங்க்கு சனகா செமையான அடி அடிச்சாருங்க. 6 பால் 28 அடிக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடித்தாருங்க. 2 பாலுக்கு 6 அடிக்கணும், அடிக்க முடியல. பட் ஆனால் கடைசி பால் ஒய்டு போட்டாருங்க அஃப்ரிடி. ஆனால் அம்பையர் அது ஒய்டுன்னு தெரிஞ்சு கொடுக்கல. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இதுமாரி ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லிங்கா ரொம்பவே ஆதங்கத்தோடு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நான் புகார் அளிப்பேன், கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி மேலே நான் புகார் அளிப்பேன். ஒய்டு பாலை ஏன் கொடுக்கல, அந்த அம்பையர் மேலேயும் நான் புகார் அளிப்பேன். இது எங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. இது சாதாரண மேட்ச் கிடையாதுங்க, ஐசிசி வேர்ல்டு கப் மேட்ச். அது போன்ற போட்டியில் இந்தமாரி தவறுகள்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் நல்லா போராடினாங்க. முக்கியமாக சனகாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. அவரோட பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. வந்த ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் ரசிகர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டம், நல்லதாக இருக்கும். இப்போ தோத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இலங்கை ரசிகர்களுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், நல்ல கம்பேக் அடுத்த வேர்ல்டு கப்பில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆதங்கத்தோடு பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. கரெக்டுங்க, நேற்று ஏமாற்றி பாகிஸ்தான் அணி ஜெயிச்சிட்டாங்களா, இதுதாங்க ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒய்டு பாலுங்க, அது கிளியர் ஒய்டு. பட் ஒய்டு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஃப்ரிடி 10 பால் எங்கே போட்டுருந்தாலும் 6 அடிச்சிருப்பாருங்க சனகா. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான பேட்டிங்கில் இருந்தார். பாகிஸ்தான் ஏமாற்றி ஜெயிச்சாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. பட் ஜெயிச்சாலும் எந்த ஒரு யூஸ் இல்லை. அவுட் ஆஃப் த ஐசிசி டோர்னமெண்ட் இந்த T20 வேர்ல்டு கப்பில் போயிட்டாங்க வெளியே. நம்ம நியூசிலாந்து அணி ரன் ரேட் மூலிமா உள்ளே போயிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லாங்க. ஒரு கிரிக்கெட்டு இப்போ சூப்பர் 8 ஒரு போட்டி கூட ஜெயிக்கல ஸ்ரீலங்கா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு மனமுடைந்து போயிருப்பாங்க. ஏன்னா சொந்த நாட்டில் நடக்கிறாங்க, சொந்த நாட்டில் நடந்து அவங்க ஜெயிக்கலைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் கண்டிப்பாக சொல்லி அவனுங்க சனகா செம்ம பேட்டிங் அடிச்சாருங்க. என்ன அடிங்க எப்பா, செம்மையாக அடித்தார். அவர் 6 பறகுட்டாருங்க. அஃப்ரிடி கொஞ்ச நேரத்தில் பயத்தை மரண பயம் காமிச்சிட்டான் பருமான்னு சொல்கிற மாதிரி அஃப்ரிடிக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாருன்னு சொல்லலாம். கடைசி ஓவரில் நல்ல பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சார். பட் தோத்துட்டாங்க. 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க பாகிஸ்தான் அணி. அது ஏமாற்றி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ரசிகர்கள் எக்ஸ்ட்ராலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கும் ஒரு சண்டையாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க இந்த எக்ஸ்ட்ராலத்தில். பார்க்கலாங்க இந்திய அணி எப்படி சொல்லுது. ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. இன்றைக்கி செம்ம மேட்ச் இருக்குங்க, இந்தியா வாசஸ் வெஸ்ட் இண்டீஸ். யார் வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தான் பங்காளி ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்களா, இன்னொரு பங்காளியை? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.